வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி கையெலம்புங்க. அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டு வெளியில் போங்க. ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் தட்டு இட்லிக்கு ஊற வைக்க போகிறேன். ஸோ தட்டு இட்லிக்கு அளவு நான் ஒரு வாட்டி சொல்கிறேன். நான் 2 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 3/4 கப்பு வந்து அவல் இதான் ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டு இட்லி அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சுப்போம். அப்புறமா அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி அவல் ஊற வச்சா போதும். ஃபஸ்ட்டு அளந்து எடுத்துக்கலாம். நம்ம இட்லி அரிசி 2 கப்பு, உளுந்து 1 கப்பு, அவல் 3/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணி ஊற வச்சுப்போம். நல்லா ஊறட்டும். ஒரு 3-4 மணி நேரம், ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ மத்தியானத்துக்கு டிஃபன் தான் நான் பண்ண போகிறேன். பராட்டாவும் பட்டர் பன்னீர் மசாலாவும் தான் பண்ண போகிறேன். இப்போ அடுத்தது நம்ம வந்து வீட் பராட்டாவும் பட்டர் பன்னீர் மசாலாவும் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். அப்படியே மாவு முதல்ல பிசைஞ்சு வச்சுருவோம். ஏன்னா அது ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும். அதனால் முதல்ல அதை பிசைஞ்சு வச்சிடலாம். 2 கப்பு கோதுமை மாவு, அதுக்கு தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுடர், சுகர் வந்து 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா பிசைஞ்சிட்டு இப்படி ஊற விட்டுருவோம். ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஊறணும். ஸோ அது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம தொட்டுக்கிறதுக்கு பண்ணிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து பட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். மீடியம் சைஸில் 1 வெங்காயம், அப்புறம் 1 பச்சை மிளகா, இஞ்சி ஒரு அரை இன்ச்சு, பூண்டு வந்து ஒரு 5 பல்லு பூண்டு, அப்புறம் முந்திரி பருப்பு இதெல்லாம் வதக்கிக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துருவோம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நல்லா ஆறிடுத்து. நம்ம இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம வந்து வதக்கி வச்சதை வந்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து பட்டர் சேர்க்குறேன் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், அப்புறம் ஒரே ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து பட்டை, பிரிஞ்சி இலை. உங்களுக்கு ஏலக்காவோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாளிக்கும் போது ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் காரத்துக்கு, ரெட் சில்லி பவுடர். இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். தனியா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தனியா பொடி அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணி விட்டுடலாம். ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். இப்போ காரம்லாம் சேர்த்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம ஸ்வீட்லாம் பண்ணும்போது ஒரு பிஞ்ச் உப்பு சேர்க்குறோம் பாருங்கள், அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் தக்காளி, அப்புறம் புளி, இந்த மாதிரி புளிப்பு ஐட்டம் சேர்க்கும்போது கொஞ்சம் ஸ்வீட்டு, அதாவது புளி சேர்க்கும்போது கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளி சேர்க்கும்போது கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து அப்படியே அந்த என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான். பாருங்கள் நல்லா கொதிச்செடுத்து இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துடலாம். கசூரி மேத்தி, கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு.
சேர்ந்து ஒரே ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வந்தாச்சு. கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பட்டர் பன்னீர் மசாலா வந்து ரெடியாக எடுத்து மூடி வச்சுருவோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம பராட்டா பண்ணிக்கலாம். ஒரு கப்பில் வந்து 2 டீஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஒரு பெரிய இதில் டேபிள் ஸ்பூனில் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது நம்மளுடைய சப்பாத்தி மாவும் ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம இட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நெய்யில் கோதுமை மாவு, அதை வந்து நடுவில் தடவ போகிறோம். இப்போ எப்படி இடுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள். நல்லா ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறிடுத்து. நல்லா மெல்லிசாக இட்டாச்சு. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கோதுமை மாவும் நெய்யும், அதை நடுவில் அப்படி தடவிடுங்க. இப்போ நல்லா தடவியாச்சு. அவ்வளோதான், வச்சுட்டு அப்படியே ஒரு ப்ரெஸ். அவ்வளோதான், நம்மளுடைய பராட்டா வந்து ரெடி ஆகிடுது. இந்த மாதிரியும் மடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், நான் திருப்பி நடுவில் நம்ம நார்மலாக மடிப்போம் இல்லையா குட்டி குட்டியாக, இங்கே பாருங்கள் இந்த மாதிரியும் மடிக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம்தான், எப்படி வேணாலும் மடிச்சுக்கலாம். இப்போ இதையும் வந்து சப்பாத்தி கல்லில் போட்டுடலாம். இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் நல்ல லேயராக வந்துருக்கு பாருங்கள். ஸோ நம்மளுடைய பராட்டா ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த பராட்டா முடிச்சுட்டு இது கூடவே சேர்த்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்ஜா சீட் போட்ட மசாலா பட்டர் மில்க் தான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துடலாம். பாருங்கள் பராட்டா நல்லா லேயராக வந்துருக்கு பாருங்கள், தெரியுதா? இன்னும் ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்படி எடுத்து வச்சு சும்மா எல்லாத்தையும் அப்படி சேர்த்தாப்பில் தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள் லேயராக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாதிரி தான், இது கிட்டத்தட்ட சப்பாத்தி மாதிரி தான். சரி, நம்ம பசங்களுக்கு வந்து வித்தியாசமாக ஒரு பராட்டா அப்படிங்கிற பேரில் கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் மைதா மாவில் பண்ணாமல் நம்ம கோதுமை மாவில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வந்து இப்போ மோர் வந்து மசாலா மோர் பண்ணிடலாம். மசாலா மோர் போடுறதுக்கு வந்து இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சப்ஜா சீட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா ஊற வச்சுருக்கேன். லெமன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். லெமன் வந்து 1 டீஸ்பூன் லெமன் புழிஞ்சால் போதும், அவ்வளோதான். தண்ணி விட்டுக்கலாம். மசாலா மோர் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ சப்ஜா சீடில் ஊற வச்ச சப்ஜா சீடை கிளாஸ் போட்டுடலாம். ஸோ இன்றைக்கி இப்போ வந்து நம்மளுடைய மசாலா மோர் ரெடி ஆகிடுது. இன்றைக்கி வந்து பராட்டா, அதுக்கப்புறம் பட்டர் பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட சேர்ந்து மசாலா மோர், இதுவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
மத்தியானம் வந்து தட்டு இட்லிக்கு ஊற வச்சுருந்தோமா, இப்போ நல்லா ஊறிடுத்து. அரைச்சிடலாம் நாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. ஆனால் அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி அவல் ஊற வைக்க சொன்னேன். பாருங்கள், நான் அரை மணி நேரம் முன்னாடி அவல் ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி இருக்கு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சின்னு வந்துடுவோம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இந்த தட்டு இட்லி வந்து இப்போ அரைச்சி வச்சுட்டு நாளைக்கு டிஃபன் இப்போ என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். நாளைக்கு தான் நான் தட்டு இட்லி வாக்க போகிறேன். ஏன்னா மாவு பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் வாக்க போகிறேன் நான். ஸோ நாளைக்கு டிஃபன் இப்போவே சொல்லிடுறேன். தட்டு இட்லி உளுந்து மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ அடுத்தது அரிசியும் அவலும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி சேர்த்து ஒரு ஓட்டு ஊட்டிட்டேன். இப்போ வந்து அவல் சேர்த்துக்கிறேன். ஊற வச்ச அவல். அரிசி வந்து அரைச்சிருக்கோம். உப்பு சேர்த்து ஒரு ஓட்டு ஊட்டிக்கலாம் நம்ம. பாருங்கள், அரிசி கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இதை உளுத்தம் அவலை சேர்த்துடலாம். தட்டு இட்லிக்கு மாவு அரைச்சாச்சு. ஸோ அதை மூடி வச்சுருவோம். நல்லா பொங்கினோடனே தான் வாக்க முடியும். ஸோ நம்ம வந்து நாளைக்கு தான் தட்டு இட்லி பண்ண போகிறோம். நான் மிக்சியில் அரைச்சேன். நீங்கள் வேணும்னா கிரைண்டர்லையும் அரைக்கலாம், மிக்சிலையும் அரைக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம அரைச்சிக்கலாம். நாளைக்கு தட்டு இட்லி. இன்றைக்கி குக்கிங் வ்ளாக் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி கையெலம்புங்க. அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டு வெளியில் போங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.